ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற வீடியோ டெக்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி இப்படி டேட்டை அண்ட் மந்த் அண்ட் இயரை வந்து பிரிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி டேட்டாவில் நமக்கு டேட் கொடுத்துருக்கு, மந்த் அண்ட் இயர் கொடுத்துருக்கு. அதில் நம்ம இங்கே மேலே சொல்லியிருக்க மாதிரி டேட் அண்ட் மந்த் அண்ட் இயர் நம்பர் ஃபார்மேட்லாம் வந்து பிரித்து எடுக்க போகிறோம். ஸோ டேட் அண்ட் மந்த்து பிரித்து எடுக்கிறதுக்கு ஈக்குவல் போட்டு டெக்ஸ்ட் ஃபார்முலா போட்டு டேப் அழுத்திக்கோங்க. டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கமா அழுத்திக்கோங்க. டபுள் த கோட்டுள்ள டேட் வேணுன்றதுனால டிடி போட்டுக்கோங்க. டபுள் த கோட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அண்ட் சிம்பிள் போட்டுக்கோங்க. அண்டு மறுபடியும் டபுள் த கோட் போட்டு ஐஃபன் போட்டுக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னா டேட்டையும் மந்த்தையும் செப்பரேட் பண்ணுறதுக்காக நம்ம ஐஃபன் போடுறோம். இப்போது அண்டு சிம்பிள் போட்டு மறுபடியும் டபுள் த கோட் போட்டு எம் போடுறோம். மந்த்து செப்பரேட் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ என்ட்ரு அடித்தோம் அப்படின்னா ஸோ டேட் அண்டு மந்த்து செப்பரேட்டாக நமக்கு வந்துடுச்சு. ஸோ இது உங்களுக்கு அப்ளை பண்ணி பார்த்தா தெரியும். ஸோ டேட் அண்டு மந்த் எப்படி செப்பரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். மந்த் அண்டு இயர் எப்படி செப்பரேட் பண்ணுறதுன்னு இப்போ பார்த்துடலாம். ஸோ அதே மாதிரி ஈக்குவல் டெஸ்ட்டு போட்டுக்கோங்க. டேப் எடுத்துட்டு நம்ம டேட் என்னன்னு செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் டபுள் த கோட் போட்டுட்டு எம் அழுத்தினீங்க அப்படின்னா மந்த்து வந்துடும். மறுபடியும் டபுள் த கோட் உள்ள ஐஃபன் போட்டோம் அப்படின்னா நமக்கு செப்பரேஷனுக்காக ஐஃபன் வந்துடும். மறுபடியும் அண்டு சிம்பிள் போட்டு டபுள் த கோட் உள்ள 4 ஒய் போட்டிங்க அப்படின்னா இயர் நமக்கு வந்துடும். என்ட்ரு அடித்தோம் அப்படின்னா ஸோ இந்த ஃபுல் ஃபார்மேட்டில் இருக்க மந்த் அண்டு இயர் மட்டும் வந்துடும். நம்ம இப்போ அப்ளை பண்ணி பார்ப்போம். ஸோ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் மந்த் அண்ட் இயர் வந்து செப்பரேட் ஆகிடுச்சு. அடுத்து இங்கே மந்த் அண்ட் இயர் தான் பிரிக்க போகிறோம். பட் ரெண்டுமே வந்து நம்பர் ஃபார்மேட்டில் பிரிக்க போகிறோம். ஸோ டெக்ஸ்ட் ஃபார்முலா எடுத்துகிட்டு எந்த டேட்டை செப்பரேட் பண்ணுறோமோ செலக்ட் பண்ணிவிட்டு டபுள் த கோட்டுள்ள எம் போட்டுக்கோங்க. இப்போ காலம் டியில் போட்டது 3 எம் போட்டிருப்பீங்க, அதனால் இங்கே டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் வந்திருக்கும். இங்கே 2 எம் தான் போடுறோம், அதனால் நம்பர் ஃபார்மேட்டில் வரும். டபுள் த கோட்டுள்ள ஐஃபன் போட்டுக்கோங்க. மறுபடியும் டபுள் த கோட்டுள்ள ஒய் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே நவம்பர் 1912 வந்திருக்கும். இங்கே 11/19/12 வந்திருக்கு. ஸோ அந்த சேஞ்சஸ் தெரிஞ்சிருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு இயரும் வந்து 2 டிஜிட் தான் வேணும் அப்படின்னா ஒய் மட்டும் போட்டிங்க அப்படின்னா நமக்கு 11 மந்த்தும் இந்த 12ஓட இயரோட 2 டிஜிட் மட்டும் வரும். ஸோ இப்போது அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் ஃபார்முலா.
டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணி டேட் மந்த் இயர் செப்பரேட் பண்ணுறது எப்படின்னோ அது நம்பர்ஸாகவும் டெக்ஸ்ட்டாகவும் வர்றது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அடுத்து இதே டெக்ஸ்ட் ஃபார்முலா பிவட் போடுறப்ப நம்மளுக்கு சார்ட்டிங் வேறு மாதிரி வரும். அதை எப்படி சார்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ மந்த் வச்சு நம்ம பிவட் போடுறப்ப சார்ட்டிங் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த டெக்ஸ்ட் ஃபார்மட்டோட சார்ட்டிங்கில் வரும். பட் நமக்கு அந்த மந்தோட கேலண்டர் டைப்பில் வந்துட்டு நம்மளுக்கு சார்ட் ஆகணும். ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா இதுவும் டெக்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம போட போகிறோம். டெக்ஸ்ட் ஃபார்முலா போட்டுக்கோங்க. ஸோ நம்ம இதை வச்சு தான் வந்து சார்ட் பண்ண போகிறோம். அதனால் வந்து அந்த மந்த் அண்ட் இயரை சார்ட் பண்ணிக்கோங்க. கமா போட்டுட்டு டபுள் த கோட் போடுங்க. ஃபஸ்ட்டு இயரை வந்துட்டு சார்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஒய் போட்டுக்கோங்க. அண்டு பேஸ்ட் ஆன் நெக்ஸ்ட்டு மந்த்து. ஸோ ஒய் போட்டிங்க அப்படின்னா இயர் வந்து நம்பர்லேயும் எம்எம்மும் நம்பர்லேயும் வந்துடும். ஃபர்தராக நம்ம சார்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் அதுக்கான ஃபார்முலா. ஸோ இதை அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்தந்த இயரில் இருக்க நம்பர்ஸ் டைப்பில் வந்துடும். இதை பே ஸ்பெஷல் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த டீட்டெயில் தான் நம்ம சார்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி இயர் அண்டு மந்த் வைஸ் வந்து சார்ட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் வந்து இதை சார்ட் பண்ணுற ஃபார்முலா. இல்லைனா நீங்கள் எதாவது காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டிருக்க மாதிரி இருக்கும். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நீங்கள் இதை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் டெக்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம டேட் மந்த் இயர்லாம் வந்து செப்பரேட் பண்ணுறதும் பிவட் போடுறப்ப நம்ம சார்ட் பண்ணுறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி போட்ட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். ஃபர்தராக இதில் எதனா டவுட் இருந்தால் கமெண்ட்டில் டைப் பண்ணி அனுப்புங்க. வி வில் ரெடி டு ஹெல்ப் யூ. தேங்க்யூ.